லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளே. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 13. இதற்கு மேல் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் எல்லோரும் என்னை திட்டுவீர்கள். உதய், வசந்த், அருண் மூவரும் நண்பர்கள் மற்றும் பணக்கார குடும்பங்களின் வாரிசு. இவர்கள் மூவரும் ஒரே கல்லூரியில் தான் படித்தார்கள். அதே கல்லூரியில் தான் மதுமதி 1ஆம் ஆண்டு கல்வி சேர்க்கைக்காக வந்திருந்தாள். அப்போது எதிரே வந்த உதய் அவளை இடித்துவிட்டு கிண்டல் செய்து அவளை ரொம்ப இழுத்தான். முதலில் சண்டை போட நினைத்த மதுமதி, இதெல்லாம் கல்லூரியில் சகஜம். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 13. மதுமதியும் உதயும் திருமணம் செய்து கொண்டனர். வீட்டில் உள்ள அனைவரும் மதுமதியை ஏற்றுக்கொள்ள வைத்தான் உதய். உதயின் அம்மா ஜெயராணி உதய்க்கும் மதுமதிக்கும் உதயின் பிளாட்டில் அவர்களுக்கான முதலிரவு ஏற்பாடுகளை செய்திருந்தார். உதயும் மதுமதியும் அவர்களது வாழ்க்கையை சந்தோஷமாக தொடங்கியிருந்தனர். அன்று காலை உதய் மதுமதிக்கு முன்பாகவே இறந்து விட்டான். தூங்கிக் கொண்டிருந்த மதுமதியை பார்த்து கொண்டே இருந்தான். அவர் பார்த்து கொண்டிருந்த நேரம் மதுமதியும் கண் விழித்தாள். உதயை பார்த்தவுடன் தன் இரு கைகளையும் கொண்ட முகத்தை மூடிக்கொண்டாள். ஏய், என்னடி இது, புதுசா வெக்கம்லாம் படுற என்று கிண்டல் செய்தான் உதய். ஏன் உதய் இப்படி என்னை கிண்டல் பண்றீங்க என்று அவள் நெஞ்சில் தலை வைத்து படுத்துக் கொண்டாள். உதய் மதியிடம், ஏய் மதி, நேற்று இரவு நீ சந்தோஷமாக இருந்தாயா என்று கேட்டான். என்ன உதய் இப்படி கேட்கிறீங்க? நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் உங்களை காதலிக்க ஆரம்பித்த போது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தனோ அதே போல் இப்போதும் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று. என்ன ஒன்று, இடையில் நடந்த சின்ன தவறுகளை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் அதை பெரிதாக்கி விட்டீர்கள் என்றால். ஆமாம், எனக்கு கூட உங்களை பற்றி ஒரு கடிதம் வந்தது. நான் அதை நம்பவில்லை. ஆனால் நீங்கள் எதற்காக என்னிடம் கோபப்பட்டீர்கள் என்றால். என்னை பற்றி ஏதோ தவறாக நினைத்து என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டீர்கள் என்று. ரொம்ப நாள் தெரியாமல் கஷ்டப்பட்டு தெரியுமா என்றாள் மதுமதி. நீங்கள் என்னை விட்டு விலகிச் சென்றவுடன் தான் நான் அனைத்தையும் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். ஆம், அன்று நீங்கள் என்னை திட்டி அரைந்து விட்டு பேசும்போது சொன்னீர்களே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான் என்னை அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிக்க வைத்தது. என்னடி சொல்ற? என்னை பற்றி தவறாக கடிதம் உனக்கு வந்ததா? எனக்கும் கூட உன்னை பற்றி அப்படி ஒரு கடிதம் வந்தது. முதலில் நானும் அதை நம்பவில்லை. பிறகு தொடர்ந்து கடிதங்களும் போட்டோக்களும் எனக்கு வந்து கொண்டே இருந்தது என்று அந்த வீட்டில் இருந்த ஒரு கபோர்டில் அதை வைத்திருப்பதாகவும் சொன்னான் உதய். ஆம் உதய், நம் இருவரையும் பிரிப்பதற்காக எங்கோ யாரோ ஒருவர் சதி செய்து இருக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் கண்டுபிடித்த எனக்கு அந்த ஆள் மட்டும் யார் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாள் மதி. என்ன மதி, என்னென்னவோ சொல்ற, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றான். அதே நேரம் இருவரும் எழுந்து அமர்ந்தார்கள். மதி ஏற்கனவே ஒரு கவரை நேற்று இரவு வரும்பொழுது எடுத்து வந்திருந்தாள். ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்து விடுகிறேன் என்றவள் இறந்து சென்ற தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த ஒரு கவரை எடுத்து வந்து உதயிடம் கவரை கொடுத்தாள். அதை வாங்கி பிரித்து பார்த்தவன் கண்கள் அதிர்ச்சியில் காணப்பட்டது. என்னடி இது? என்னை பற்றி உன்னிடம் தவறாக காட்ட யாரோ இதையெல்லாம் எடுத்து இருக்கிறார்கள் என்றான். அந்த போட்டோவில் உதய் மதியின் ஃப்ரெண்டு செல்வியை கட்டிப்பிடித்து போன்ற முத்தம் கொடுப்பதை போன்றும் இருந்தது. கூடவே ஒரு கடிதம் இருந்தது. அதை பிரித்து படித்து பார்த்தார். மேலும் அதிர்ச்சியானான். அந்த லெட்டரில் மதுமதி பற்றி எப்படி தவறாக எழுதியிருந்ததோ அதே போல் உதயை பற்றியும் தவறாக எழுதியிருந்தது. மதி, இது உண்மை இல்லடி. நான் உன்னை ஏமாற்றவில்லை. உன்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் நான் மனதில் நினைத்ததில்லை. அதுவும் உன் தோழி செல்வி எனக்கு சகோதரி போல. அவளை எப்படி நான் என கலங்கிய விழிகளுடன் மதியை பார்த்தான். உதய், போதும் போதும். ஏதோ ஒரு 4 போட்டோ மற்றும் இந்த கடிதம், இதையெல்லாம் வைத்து நான் உங்களை எப்படி தப்பாக நினைப்பேன்? என் உதய் பற்றி எனக்கு தெரியாதா? அப்போது மட்டுமல்ல, இப்போதும் எப்போதும் உங்கள் மனதில் நான் ஒருத்தி மட்டுமே இருப்பேன் என்ற நம்பிக்கை இருந்ததால் தான் நீங்கள் என்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற பிறகும் உங்களை நான் காதலித்தேன். அந்த காதல் தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி உங்களை கரம் பிடிக்க வைத்தது. என்ன ஒரு கசப்பான விஷயம் என்றால், என் அப்பா அம்மாவின் மரணம். என்னடி சொல்ற என்றான் உதய். எனக்கு எதுவுமே புரியவில்லை, கொஞ்சம் தெளிவாக சொல்லு என்றான் உதய். நாம் இருவரும் கல்லூரி படிக்கும் காலத்தில் தான் இவனும் படித்திருக்கிறான். அவனுக்கு எங்கேயோ நடந்து செல்லும் போது எனது பையிலில் இருந்து தவறி விழுந்த என்னுடைய போட்டோ கிடைத்திருக்கிறது. அதை பார்த்தவன் அன்றிலிருந்து என்னை விரும்ப ஆரம்பித்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் என்னை நெருங்கியும் விட்டான். அப்போதுதான் அவனுக்கு தெரிந்திருக்கிறது நாம் இருவரும் காதலிக்கும் விஷயம். நம் இருவரையும் பிரித்தால்தான் நான் அவனை விரும்பி விடுவேன் என்று அவன் நினைத்து இந்த காரியங்களை செய்திருக்கிறான். என்ன சொல்ற என்றவன் அவனது கபோர்டை திறந்து அவனுக்கு வந்திருந்த போட்டோ மற்றும் கடிதங்களை அவள் முன் கொட்டினான். அவளும் இதை அறிந்துதான் வைத்திருந்தாள். அவளிடம் எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவற்றையெல்லாம் பார்த்தாள். ஏன் உதய், இதை பார்த்து நம்பித்தான் என்னை விட்டு சென்றீர்களா என்றால். உதய்க்கு அவமானமாக இருந்தது. அவள் என்னை நம்பிய அளவிற்கு அவள் மேல் நான் நம்பிக்கை வைக்கவில்லை என்று எண்ணியவன், என்னை மன்னித்து விடுமதி, பிளீஸ், நான் உன்னை நம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னான். சரி, பரவாயில்ல, விடுங்க விதை, நான் இதையெல்லாம் நம்பி இருக்க கூடாது என்று அவளை அணைத்து சமாதானப்படுத்தினான். வாருங்கள், அனைவரும் நம் மதுமதி உதய் நடுவில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியவன் யார் என்று தெரிந்து கொள்வோம்.
இதற்கு மேல் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் எல்லோரும் என்னை திட்டுவீர்கள். உதய், வசந்த், அருண் மூவரும் நண்பர்கள் மற்றும் பணக்கார குடும்பங்களின் வாரிசு. இவர்கள் மூவரும் ஒரே கல்லூரியில் தான் படித்தார்கள். அதே கல்லூரியில் தான் மதுமதி 1ஆம் ஆண்டு கல்வி சேர்க்கைக்காக வந்திருந்தாள். அப்போது எதிரே வந்த உதய் அவளை இடித்துவிட்டு கிண்டல் செய்து அவளை வம்பு இழுத்தான். முதலில் சண்டை போட நினைத்த மதுமதி இதெல்லாம் கல்லூரியில் சகஜம் என்று நினைத்து உதயிடம் சண்டையிடாமல் புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தாள். அந்த புன்னகையில் விழுந்தவன் தான் பின்னாளில் அவளை கஷ்டப்படுத்த போவதும் அவன்தான். உதய் மதுமதியை இடித்த போதுதான் அவளுடைய பைலில் இருந்த போட்டோ விழுந்தது. அதே நேரம் எனக்கு டைம் ஆகிவிட்டது சீனியர், நான் கிளம்பவா என்று புன்னகையுடன் கேட்டாள். மதியை பார்த்து சரி போ என்றான். அவளும் விட்டால் போதும் என அங்கிருந்து ஓட ஆரம்பித்தாள். ஏய், உன் பேர் என்ன என்றான் உதய். மதுமதி சீனியர். எந்த டிபார்ட்மெண்ட்? பிஎஸ்சி மேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் என்றாள். ஏய், தினமும் எனக்கு காலை மற்றும் மாலையில் விஷ் பண்ணணும் என்றான். ஓகே சீனியர் என்று சொல்லிவிட்டு புள்ளிமானை போல துள்ளி துள்ளி ஓடினாள் மதி. அவ்வளவுதான். உதய் காதலில் விழுந்து விட்டான். வசந்த் மதுமதியை விடுத்து விட்டு சென்ற பின் வந்தான். டேய் மச்சான், என்ன இப்படி நிற்கிற? யாருக்காக இப்படி வழியை பார்த்து கொண்டே இருக்கிறாய் என்றான் வசந்த். அது ஒன்றுமில்லை மச்சான், நான் இப்போது ஒரு பெண்ணை பார்த்தேன். என்ன அழகு தெரியுமா? அவள் கூந்தல் எவ்வளவு நீளமாக இருந்தது தெரியுமா? இப்போது கூட மான் குட்டி போல் துள்ளி குதித்து ஓடினாள். பாரு, அந்த அழகை ரசிக்க இந்த 2 கண்கள் பத்தாது என்று அடுக்கிக் கொண்டே போயிருந்தான் உதய். டேய் மச்சான், என்னடா நீ ஏதோ ஒரு பெண்ணை பற்றி இவ்வளவு அழகாக வர்ணிக்கிறாய்? என்னடா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா என்று கேட்டான். லவ் எல்லாம் இல்லடா வசந்த், ஏதோ ஒன்று அவளிடம் இருக்கிறது, அதைத்தானே நானும் சொல்கிறேன் என்றான் வசந்த். ஆனால் என்ன, நீ சொல்லும் போது வேறு அர்த்தம், நான் சொல்லும் போது வேறு அர்த்தம் என்றான். அப்போதுதான் வசந்த் கீழே கிடந்த போட்டோவை எடுத்து பார்த்தான். அது பின்புறமாக இருந்தது. அதை முன்புறம் திருப்பியவன் கொஞ்சம் மயங்கித்தான் போனான். அந்த போட்டோவை தன் நண்பன் உதய்க்கு தெரியாமல் தன் சட்டை பாக்கெட்டில் வைத்தான். பின் இருவரும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். விதி விளையாடியதோ அல்லது நம் வசந்தின் நேரம் சரியில்லையோ என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், நம் சத்யபிரியனின் உடல் நலம் சரியில்லாமல் போக அவரை அழைத்துக் கொண்டு வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. வேறு வழி இல்லாமல் தன் வளர்ப்பு தந்தையுடன் வெளிநாடு பறந்தான் வசந்த். அடுத்தடுத்து வந்த நாட்களில் உதயை தேடி தேடி வந்து மதுமதி குட் மார்னிங், குட் ஈவினிங் என்று சொல்லிவிட்டு சென்றாள். அருண் உதயை கிண்டல் செய்ய ஆரம்பித்திருந்தான். என்னடா உதய் இதெல்லாம்? அந்த பொண்ண காலை மாலை என்று 2 வேளையும் உன்னை பார்த்து விட்டு போகிறாள். நீயும் அவளை பார்த்தவுடன் எங்கோ கனவு உலகத்துக்கு சென்று விடுகிறாய் என்று கேள்வி கேட்க உதய் அவனிடம் ஆமாண்டா, அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, she is my girl என்றான். டேய் என்னடா, எனக்கு தெரியாமல் இது எப்போது ஆரம்பித்தது என்றான். மதுமதியை முதலில் சந்தித்தது, அவளிடம் தன் மனம் சென்ற கதையை சொல்லி முடித்தான் உதய். அட பாவி, கூடவே தானடா இருக்கிறேன், என்னிடம் சொல்ல வேண்டும் என்று தோணவில்லையா என்றான் அருண். சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன், அதற்குள் அவளிடம் காதலை தெரிவித்து முதலில் சம்மதம் வாங்கிவிட்டு அவளும் என்னை விரும்புகிறாளா என்று தெரிந்த பின் உன்னிடம் சொல்லலாம் என்று நினைத்தேன் என்றான் உதய். டேய் உதய், நீ அவ்வளவு நல்லவனாடா? எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன்னை விரும்புவதாகத்தான் தோன்றுகிறது. எப்படிடா சொல்ற என்றான் உதய். ஆமாண்டா, அவளுக்கு உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது, அதனால் தான் காலை மாலை 2 வேளையும் உன்னை பார்க்க வந்து விடுகிறாள் என்றாள் அருண். அது மட்டுமல்ல, நீ ஜஸ்ட் சீனியர் மட்டும்தான் அவளுக்கு, ஆனால் எதற்கு முகத்தில் உன்னை கண்டவுடன் அவ்வளவு பரவசம் என்று கேட்டான் அருண். சரிடா, நாளைக்கு அவள் வரும்போது உன் காதலை சொல்லிவிடு, இல்லையில் வேறு யாராவது அவளிடம் ப்ரப்போஸ் செய்து விடுவார்கள் என்று உதயிடம் சொன்னான். நாளைக்கே வா, எப்படிடா என்றான். எல்லாம் அப்படித்தாண்டா என்றான். அடுத்த நாள் காலையில் மதியின் வருகைக்காக காத்திருந்தான் உதய். ஏனோ அன்று அவள் கல்லூரிக்கு வரவில்லை. உதய் ஏமாற்றத்துடன் அமர்ந்திருந்தான். என்ன மச்சான், என் தங்கையிடம் உன் காதலை சொல்லிவிட்டாயா என்றான் அருண். இல்லைடா, இன்று அவள் கல்லூரிக்கு வரவில்லை என்றான். என்னடா சொல்ற? ஆமாண்டா என்றான் விரக்தியுடன். அவள் வராத அந்த ஒரு நாள் அவளை பார்க்க முடியவில்லை என்ற ஏக்கம் அன்று அவன் பட்டப்பாடு அவனே அறிவான். அன்று இரவு அவன் உறங்கச் செல்லும் போது கூட நிம்மதியான உறக்கம் வரவில்லை. அப்போதுதான் உதய்க்கு மதுமதியை பார்க்காமல் அவள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை என்று தோன்றியது. அவனுடைய வாழ்வில் அவள் எவ்வளவு முக்கியம் என்றும் தோன்றியது. எப்படியாவது நாளை அவளை பார்த்து தன் காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டான். அடுத்த நாள் காலையில் மஞ்சள் நிற பாவாடை தாவணியில் தேவதையாய் வந்து குட் மார்னிங் சீனியர் என்று அவன் கண்முன் வந்து நின்றாள். அவளை கண்ணின்காமல் பார்த்தவன் சற்று கோபத்துடன் நேற்று ஏன்றி வரவில்லை என்றான். என்ன சீனியர் டி எல்லாம் சொல்றீங்க என்றால். ஆமாண்டி, அப்படிதாண்டி கூப்பிடுவேன், என்னடி பண்ணுவ என்றான். நான் என்ன செய்ய முடியும் சீனியர், உங்களை எதிர்த்து என்றால். ஏய், முதலில் நான் கேட்ட கேள்விக்கு முதலில் பதில் சொல்லுடி என்றான். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சீனியர், அதான் அவர்களை பக்கத்தில் இருந்து கவனிக்க வேண்டியதாயிற்று என்று சொன்னாள். ஏன் சீனியர் என்றால். எதற்கு கேட்கிறீர்கள் என்றால். மதி சாரிடி என்றவன் அவள் கையை பிடித்து கொண்டு, நான் ஒரு விஷயம் சொல்வேன், நீ என்னை தப்பாக நினைக்க கூடாது என்றான். சொல்லுங்க சீனியர் என்றால். மதி, உன்னை நேற்று பார்க்காமல் உன்னிடம் பேசாமல் என்னால் இருக்கவே முடியவில்லை.
என் உலகமே இருண்டு விட்டது. ஐ திங்க் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்றான். மதுமதி தன் மான் விழிகளை விரித்து பார்த்தாள். அவனை என்ன சீனியர் நீங்கள் என்று ஆரம்பித்தாள். ஏய் என்னடி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் உன்னை காதலிக்கிறேன், ஐ லவ் யூ என்றான். அவளுக்கும் அவனை பிடித்து இருக்கிறது. சொல்ல போனால் நேற்று உதயின் நிலைமையில்தான் அவளும் இருந்தாள். நானும் உங்களை என்று அவள் பேச ஆரம்பிக்க புரிந்து கொண்டான் உதய். என்னடி சொல்ற என்றான். சீனியர், என்னையும் கொஞ்சம் பேச விடுங்க. நானும் நேற்று உங்கள் நிலையில் தான் இருந்தேன். நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் என்றுதான் வந்தேன். நீங்கள் முந்திக் கொண்டீர்கள் என்றால் பின் இருவரும் தங்கள் காதல் வெளியே சுற்றியும் அன்பை பரிமாறியும் வளர்த்தனர். அதே நேரம் 6 மாத சிகிச்சை முடிந்து வசந்த் ஊர் திரும்பி இருந்தான். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.